வணக்கம் ஃபுட் ஃபார் குர்வீஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வித்தியாசமான ஒரு கேமு. என்ன வித்தியாசம்? எல்லாவனும் பண்ணதுதான்னு சொல்லி கமெண்ட்டில் திட்டுவீங்க, அது பிரச்சனை இல்லை. நான் பண்ணுறேன்ல, அது வித்தியாசம். இப்போ என்னென்னா, இந்த ட்ரிங்க் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு எது என்னென்ன ட்ரிங்க்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இது எனக்கு கை வந்த கலை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து என் உடம்புக்குள்ளே ரத்தத்தை விட பெப்சிகோ தான் அதிகமாக ஓடுதுன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிடலாமா? கண்ணை கட்டிக்கலாமா? ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கா? நீ கண்டுபிடிக்கிறியா? இல்லை, நீயே கண்டுபிடி. நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. அதனால ஓகே. சரி, ஓகே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓட்டக்கண்ணு விடக்கூடாது. ஓட்டக்கண்ணெல்லாம் விடல. தெரியுது. கண்ணு தெரியுதான்னு செக் பண்ணணும். தெரியுது. கண்ணு தெரியுதா? ஒன்றும் தெரியல. நிஜமா தெரியலையா? செக் பண்ணிக்கிறோம். எத்தனை? 5. இப்போ தெரியல. சரி, ஆரம்பிக்கிறியா? நீ தான் ஆரம்பிக்கணும். நீ என்ன ஓபன் பண்ணான்னு எனக்கு தெரியுமே. டின்னா கோக்கா எதுவான்னு தெரியுதா? இல்ல சொல்றேன். டின்னு ஓபன் பண்ணா சவுண்ட் கேட்கும்ல. எப்பனாலும் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிரு. இல்ல டென்னு 4 டென்னு இருக்குல. எப்படி கண்டுபிடிப்ப? அது ஓகே தான். அது ஓகே. 4 டின் இருக்கு. ரைட். கிளாஸ் கரெக்ட்டா கை போகுது. டவுட் ஆகுது கண்ணு. ஏய் இல்ல சத்தியமா தெரியும். நான் எனக்கு நேரா வச்சனால கை. சரி, ரைட். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது என்ன ட்ரிங்க்? மோந்து பார்த்தாலே ஃபேண்டாவும் மெரிண்டாவும் தெரியுது. ஃபேண்டா. சூப்பர். நீ தப்பு பண்ற. சொன்னது ஃபேண்டா. என்ன பண்ண? எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சேன். ஏன்னா அந்த ஃபேண்டா தான் நமக்கு இதுல இருக்கு. அதெல்லாம் இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இதை நான் மட்டும் பண்ணிட்டீங்க. இது ஸ்ப்ரைட்டு. சொன்னது ஃபேண்டா. இதில் பில்டப் வேறு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணுமா? அதுவே தெரியல. இப்போ இதை ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணு. ஐயோ ஆமா. என்ன ஆமா? அங்க இருங்க வரேன். வரேன். தெரியல. ஆமா ஆமா. நானு ஃபேண்டாங்கற மைண்ட்ல செட்டப் பண்ணி. தப்பு தான். கொடுங்க, அடுத்தது கொடுக்குறேன். கேவலம் ஃபேண்டாக்கும் ஸ்ப்ரைட்டுக்குமே டிஃபரண்ட் தெரியலையா? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணா சொன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் இருக்கிற முதல்ல குடிச்சிட்டு சொல்லுங்க. ஈஸியா கண்டுபிடிச்சு. என்ன இவ்வளோ வாடை வருது? அது பூச்சி மருந்து. என்னாச்சு? இது மவுண்டைன் டியூன்னு எனக்கு இதுதான் நான் குடிச்சது இல்லை. அது சரி. தம்ஸ் அப். மவுண்டைன் டியூவா தம்ஸ் அப்பா? தம்ஸ் அப். மவுண்டைன் டியூவே வாங்கலை. இது ஒன்று கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தம்ஸ் அப். ஏன்னா அது குடிச்சது இல்லை, அதனால தெரியல. தம்பி குடிச்சிட்டு இருக்க கூடாது. ஊத்துங்க. ஊத்திட்டியா? பொறுங்க. ம் 3 6 7 10 மொத்தம் 11 ட்ரிங்க். இதுதான் ஃபேண்டா. ஓகே, வெரி குட். கரெக்டாக சொல்லியாச்சு. கொஞ்சோடு ஊற்றினா போதும். வாடகை கேவலமா இருக்கு. ஐயோ, ஸ்லைஸா மாசாவான்னு தெரியலையே. அது ரெண்டுல தான் எங்களுக்கும் தெரியுது. அதில் எதுன்னு கரெக்டாக சொல்லணும். தண்ணியா இருக்கு. மாசான்னு நினைக்கிறேன். மாசாவா? ம்
மாசா தான் நினைக்கிறேன். ரைட், கரெக்டு தான். கரெக்டா? ம். பரவாயில்ல, இதுதான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். அதுதான் சார் கடைசியில் எல்லாத்தையும் சொல்லணும் நீங்கள். இப்போ நீ அடுத்த ஸ்லைஸ் தான் தெரிஞ்சு போகணும். அது தெரியாது. இது உங்கள் ஃபேமிலி ட்ரிங்க்கு. ஆமாம், ஃபேமிலி ட்ரிங்க் அப்போ கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ, வர வர பெப்சி கோக்குக்கே டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டேக்கே. ராஜுபாய், இன்னொரு இதில் அப்படி பெப்சியோ கோக்கா ஊற்றுன்னு ரெண்டையும் வச்சு கண்டுபிடிச்சேன். கோக்கு தான். கோக் தானா? ஆமாம். ஆ, எங்க இருக்கு? எனக்கு தெரியல. ஸ்லைஸ். ம், ஸ்லைஸா? இல்லை, தண்ணியாக தான் இருக்குது. மாசா தான். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ 2 3 4 கரெக்டாக சொல்லியிருப்பியா? தெரியலையே. ஆமாம், சரி எல்லாம் கரெக்ட். ஒன்று தான் இங்கே இல்லை, 4 தம்ஸ்அப்பு கரெக்டாக சொல்லியிருக்கேன். மாசா வேணால் கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோதான். கோக் கரெக்ட் தானே. எங்க வச்சிருக்கீங்க? சரி, எல்லாத்தையும் குடிக்கிறாலும் இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். பெப்சியா? இங்கே தான் சொல்லணும். மிரிண்டாவா, பெப்சியா, ஃபேண்டாவா? பெப்சி. பெப்சி. ஆமாம், பெப்சியா? ஆமாம், கன்ஃபார்மா? பெப்சி தான். ஆமாம், கரெக்டாக இல்லையா நீ சொல்ல வேணாம். பெப்சி. ஆ, எடுத்துக்கோங்க. மெரிண்டா. ம், மிரிண்டா. மிராண்டா, மெரிண்டா ஏதோ ஒன்று. மிரிண்டா. ம், எங்கே வச்சுருக்கீங்க? இது என்னது? இது அதே மிரிண்டா மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இது என்னன்னே தெரியலையே. தெரியலையா? டொரினோவா? டொரினோ இவ்வளோ நல்லா இருக்காதே. கம்பெனிக்காரங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்ணீர் விட்டு எழுதிடுவாங்க. ஃபேண்டாவா? 4 வாய் குடிச்சிட்டீங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. ஏதோ ஆரஞ்சு கலர் ட்ரிங்க்கு. ம், தெரியல, சாரி. சரி, அது டொரினோ. டொரினோ தானா? இப்போ நல்லா இருக்குதா? இந்த கடைசி ட்ரிங்க்கு. இது கண்டுபிடிக்கல. ஐயோ, அதுவே தெரியலையே. கடைசி ட்ரிங்க்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என்னதுன்னு. என்னது? 7 அப். சவனப்பா? ஆமாம். ஏன் ஏன்னா அதான் குடிக்கவே இல்லை. குடிக்கவே இல்லையா? ஆமாம். சவனப்புடவா? எதை விடுவோம்? ம், எனக்கு வைங்க. கொடுக்கணும்லே. எல்லாத்தையும் மிக்சிங்லாம் போடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டா என்ன ஒன்று மிக்சிங்கில் எதை கொடுப்போன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரிந்தா, என்ன இவ்வளோ? அது எதை ஊற்றுன்னு இல்லை, பாட்டில் மிச்சத்தை நாருது.
தம்ஸ்அப்பா? செவனப்பா இப்படி இருக்கு. வித்தியாசமா இருக்கா? ஆமா, எனக்கு மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஃபுட் ஃபார் குருவிஸ் ட்ரிங்க். ஆமா, ஒரு 5 ட்ரிங்கை மிக்ஸ் பண்ணி அடிச்சோம்னா அதான் நாருதுன்னு சொன்னேன். முடிஞ்சுதா? ஸ்லைஸ் கொடுக்கல, ஏன்னா நீங்கள் கரெக்டாக மாசாவை கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 தடவை மாசாவை கொடுத்தோம், அதையும் கண்டுபிடிச்சதுனால கிடையாது. சரியா? மொத்தத்தில் 11 ட்ரிங்க்கு அதில் இது ஓப்பன் பண்ணல. 10 ட்ரிங்க்கு. 10 ட்ரிங்க்ல நீ கரெக்டாக சொன்னது. நான் விளாடல. விளையாடலையா? அதுல இல்லை, நீங்க தான் இதுல இல்லை. நாம இது என்னத்த எக்ஸ்பர்ட்? நீ கண்டிப்பா விளையாடுற. இந்த மாதிரி ட்ரிங்க்குக்கெலாம் நான் வந்து இது பண்ணுறது கிடையாது. ஆமாம், வாங்கி குடிக்க மட்டும் தான் செய்வோம். ஆமாம், அதை நான் ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஏதோ நீ ஆசைப்பட்டியேன்னு சொல்லிட்டு தான் பண்ணது, அவ்வளோதான். நோ ப்ரொமோஷன், நத்திங். சரி, மறக்காம ஃபுட் ஃபார் குருவிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரிலாம் ரிவ்யூ விட்டுட்டு இது பண்ணேன். சும்மா பொழுது போல் சும்மா உட்காந்துருந்தேன். சரி, எதையாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இது என்னது கருமமா இருந்தது? இது 4-5 ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணேன், காக்டெயில் மாதிரி. மாசா ஊத்துனதுனால தான் அப்படி இருக்கு. சரி, ஓகே, பை.